கைஸ் வணக்கம். ஸோ நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் நம்ம காலையிலேருந்தே அதுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் நிறையா பேர் வெயிட் பண்ணீங்க, எனக்கு தெரியுது கரெக்டாக. நானுமே அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஏர்லியராக. அதுக்கு தகுந்தாப்புல டிஎன்பிசி சொன்ன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 23 அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 23ல் வந்து அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23ன்னு சொன்னாங்க. ஜூன் 23ல நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கரெக்டா. ஸோ இது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1:30 அந்த மத்தியான டைமில் தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் 1:30 ஆக்கிட்டாங்க கரெக்டா. ஸோ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன். சரி, ஓகே, ஃபர்தராக டிலே பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போயிடலாம் கரெக்டுங்களா. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை பற்றின A to Z எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்து விடலாம் கரெக்டுங்களா. வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே, ஒன் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜூன் 23. ஸோ இன்னைக்கு தான் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. அதே மாதிரி இன்னைக்கு ப்ராப்பராக ரிலீஸும் பண்ணிட்டாங்க கரெக்டுங்களா. குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23ஆம் தேதி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 23 கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, குரூப் ஒனுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 736. ஓவராலாக நம்ம 2026ல் கிட்டத்தட்ட 5வது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் இது எத்தனாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் முக்கியமான டேட் கரெக்டாக இந்த இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஜூன் 23ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் கரெக்டாக. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி இதுதான் ஹைலைட்டு கரெக்டாக. செப்டம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 இது வந்து சேம் யூஸ்வலாக 9:30 to 12:30 PM வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம் எப்போதுமே வந்து இப்போ சொல்ல மாட்டாங்க. ஸோ அது லேட்டராக தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ மென்ஷன் பண்ணலை கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஹவு டு அப்ளை கரெக்ஷன் விண்டோ எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம் டீட்டெயில் ஏஜ் லிமிட் அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக. முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அண்ட் வேகன்சி. ஓகே, என்ன கத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 65+ ஆச்சு எதிர்பார்த்தோம் கரெக்டாக. 65க்கு மேலேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ கூட நேற்று போட்டேன். யூஸ்வலாக லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாகவும் 66, 70, ஸோ 90 அந்த ரேஞ்சில் தான் வந்து 2022லேருந்து கொஞ்சம் கன்சிக்யூட்டிவாக எடுத்துக்கிட்டதாங்க. இந்த டைமும் ஒரு 65+ தான் நான் எதிர்பார்த்தேனே கரெக்டாக. பட் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கரெக்டாக, லிட்டில் பிட் வந்து ஏமாற்றம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி அப்படிங்கிறது என்னென்ன வேகன்சியில் இருக்குன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கலெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரிஜிஸ்டார், டிஎஸ்பியே இல்லை கரெக்டாக. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி, ஷார்ட் ஃபால் வேகன்சி எல்லாத்தையுமே சேர்த்து தான். இந்த டெபுட்டி ரிஜிஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி கரெக்டாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி, டெபுட்டி கலெக்டர் வந்து பேக்லாக் வேகன்சி தான். அப்போ அவங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி இதில் வந்து அப்போ இந்த வருஷத்துக்கான வேகன்சியே இல்லை கரெக்டா. டெபுட்டி கலெக்டர் இருக்கலாம் பாருங்க, இதுல வந்து பேக்லாக் வேகன்சி முன்னாடி நிரப்ப வேண்டியது ஃபில் ஆகாம இருந்தது தான் பேக்லாக் வேகன்சியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேபி கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கரெக்டா. ஸோ டிஎஸ்பி போஸ்டே இல்லை. ஓகே, ஸோ அதையும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஜூலை 1 எப்போதுமே மார்ஜினல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2026 தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர். ஓகே, மினிமம் 21 வயசுலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது அதர் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாருக்குமே 21 வயசு. ஓகே, ஸோ இப்போ எஸ்ஐ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 20 இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு வந்து 21 இயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4க்குலாம் 18 வயசுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, இங்கே வந்து 21 இயர், அது ஓகே. அதே மாதிரி இங்கே அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதர்ஸ்னா யாருன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் கரெக்ட். அதாவது நீங்கள்
கேண்டிடேட் நாட் பிளாங்கிங் டு எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ எம்பிசி பிசி இந்த மாதிரி பேக்வர்டு கிளாஸ் ஷெட்யூல்டு காஸ்ட்ல யாருமே இதுல வர மாட்டாங்க. அதர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் கேண்டிடேட். ஓகே, ஜென்ரல் டர்ன். ஓகே, ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா அன்ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டரா இருக்கிற பட்சத்தில் 34 வயது. கரெக்டா? யூஸ்வலா இந்த வருஷம் இது 32 மாறிடும். ஏன்னா செப்டம்பரோட இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரிவோக் பண்ண போறாங்க. அப்போ இது வந்து ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஆனா இதுக்கு சேஞ்ச் ஆகாது. அடுத்த வருஷம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். இந்த வருஷம் அது வந்து மாற்றங்கள் இல்லை. கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு பிஎல் டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 35 வயசு. அதே மாதிரி டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் இது எல்லாத்துக்குமே சேம் 34 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 39 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, 39 வயது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் இது குறைஞ்சிரும். கரெக்டா? அதே மாதிரி பிஎல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு, ஒரு வயசு எக்ஸ்ட்ரா கூட. மற்றபடி 39 அப்படிங்கிறது எல்லா கேண்டிடேட்டுக்குமே 39 தான். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். கரெக்டா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. சேம் எனி டிகிரி. ஓகே, ஸோ கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ் த டிகிரி ஆஃப் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டி. எனி டிகிரி தான் இதில் மோஸ்ட்லி. எனி டிகிரி அதே மாதிரி ஒரு சிலதுக்கு வேணால் ஈக்குவலண்ட் இருக்கும். கரெக்டாக? அதாவது ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த எனி யூனிவர்சிட்டி. கரெக்டா? எனி யூனிவர்சிட்டி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கேண்டிடேட் ஹூ ஹோல்டு போத் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி. பிகாம் நீங்க முடிச்சிருந்து பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்க கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி. கரெக்டா? இது யார் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து இதை முடிச்சிருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி தேர்டுமே பிகாம் பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அதுல வந்து டிப்ளமோ முடிச்சவங்க, சம்திங் வந்து டிப்ளமோல டாக்ஸேஷன் லா முடிச்சவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி எனி டிகிரி தான் இதில் மோஸ்ட்லி வரும். கரெக்டா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த டிகிரி, எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இதில் எலிஜிபிள். கரெக்டாக? யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்னலாம் அப்ளை பண்ணிக்கலாம், 10th 12th யூஜி பிஜி பிஹெச்டி பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி எதெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து கொண்டு போறோம். கரெக்டா? அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிசிக்கல். கரெக்டா? ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களே தெளிவா கொடுத்திருக்காங்க. கரெக்டா? என்ன கொடுத்திருக்காங்க? கேண்டிடேட் செலக்டட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் வில் பி required to submit certificate of physical fitness to appointing authority the time of joining the post. கரெக்டா? இத கொடுத்திருக்கிற மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஜாயினிங் டைம் பீரியட்ல நீங்க கொடுத்தா போதும். இங்க தான் நமக்கு வந்து இப்போ டிஎஸ்பி போஸ்டே கிடையாது. அதனால நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. கரெக்டா? டிஎஸ்பி போஸ்ட் லேட்டரா ஆட் பண்ணாதான் அது வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போதைக்கு டிஎஸ்பி போஸ்டே இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து தேவை இருக்காது. கரெக்டா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐவிசன் வந்து பாத்தீங்கன்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐவிசன் 3 அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்டா? ஸோ நார்மலா நீங்க வந்து யூஸ்வலா கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி நீங்க வந்து அதான் கண்ணாடி போட்டவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த என்ன எப்படி சொல்ல பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லாம கண்ணாடி போட்டு உங்களுக்கு நல்லபடியாக கண்ணு தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ மற்றபடி அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க சர்ஜரி பண்ணியிருந்தா கூட அதில் வந்து வரும். ஓகே, சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரியா இருந்தாலும் நீங்க அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. கரெக்டா? Candidate with defective vision should submit a eye fitness certificate from a qualified eye specialist working at a government hospital time of joining. ஓகே, ஸோ டு த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஸோ இப்போதைக்கு நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டைம் ஆஃப் ஜாயினிங் த போஸ்ட் டு த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. கரெக்டா? நீங்க வந்து ஜாயினிங் டைம்ல மட்டும் நீங்க கொடுத்தா போதும், இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்டா? எதுவுமே வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்காது, அப்லோட் பண்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி பிளான் ஆஃப் த எக்ஸாம், இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்போதுமே வந்து 3 சக்சசிவ் ஸ்டேஜ் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா preliminary எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ஓகே, ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி
ப்ரிலிமினரியிலிருந்து மெயின் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற கேண்டிடேட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட். கரெக்டாக? நம்பர் ஆஃப் வேகன்சி. ஒரு வேகன்சிக்கு 20 பேர் மெயினுக்கு வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆவாங்க. கரெக்டா? ஆக மொத்தத்தில் இங்கே போட்டிருக்குதே 26 வேகன்சி தான். அந்த என்னன்னு பார்த்தா 30 பேர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 600 பேர் தான் அதிகபட்சமே மெயின்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ 600 அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். கரெக்டா? ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்தவரை 1:20 ரேஷியோ. கரெக்டா? 1:20 ரேஷியோவில் இங்கே வந்து உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிற மெயின்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. அதே மாதிரி 1:20க்கு மேலேயும் வந்து இருக்கலாம். கரெக்டா? 1:20க்கு மேபி எக்ஸீடட் டு த 1:20 ரேஷியோக்கு மேலேயும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து மெயின் எக்ஸாம் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன். ரேங்கிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் வித் மார்க் செக்யூர்ட் இன் த இன்டர்வியூ. ஸோ மெயின் எக்ஸாமு அதே மாதிரி இன்டர்வியூ. கரெக்டாக? இது இரண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ப்ரிலிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏ குவாலிஃபைங் நேச்சர். கரெக்டாக? ஒருவேளை மெயின்ஸ்லையும் இன்டர்வியூலையும் சேர்த்து உங்களுக்கு ஈக்குவல் மார்க் இருந்துச்சுன்னா சீனியர் ஏஜ் யார் இருக்காங்களோ, ஏஜ் லிமிட்டில் யார் அப்பர் ஏஜ் லிமிட் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் சேமாக இருந்துச்சு, ஏஜ் லிமிட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயின் எக்ஸாமில் யார் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஹையர் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அதுவும் சேமாக இருக்குது, ஏஜ் லிமிட்டும் சேமு, மார்க்கும் சேமு, மெயின் எக்ஸாமும் சேமு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடி யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வச்சு இதை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி. ஓகே. ஸோ அஸ் யூஸ்வலாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 175 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் பேப்பரு. அதே மாதிரி இது எஸ்எஸ்எல்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸு. ஓவராலாக 200 கொஸ்டின். கரெக்டாக? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க். கரெக்டாக? 3 மணி நேரத்தில் 300 மார்க்ஸ் அப்படிங்கிறது எடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஐ இருக்கிற பட்சத்தில் 90. நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 120. ஓகே. ஸோ இது வந்து ஓஎம்ஆர் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓஎம்ஆர் பேஸு ஆஃப்லைனில் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் தான். கரெக்டாக? இதில் பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. மெயின் எக்ஸாம்லேயும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டாக? சேஞ்சஸ் அப்படிங்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகே. 100 மார்க்ஸு 3 ஹவர்ஸு. பேப்பர் 2ல இருந்து தான் உங்களுக்கு வந்து உண்மையான மெயின் எக்ஸாமே ஆரம்பிக்குது. கரெக்டாக? பேப்பர் 1 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏ குவாலிஃபைங் நேச்சர். தமிழ் எலிஜிபிலிட்டி 100 மார்க்குக்கு 40 மார்க் எடுத்தாலே போதும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் எவால்வேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? 250 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 3 ஹவரில். அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க் அப்படிங்கிறது அலாட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஓவராலாக 100 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வந்து நீங்கள் 750 + 100 850 மார்க்ஸ். ஓகே. ஸோ 850 மார்க்ஸ் தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி இதோட குவாலிஃபைங் மினிமம் குவாலிஃபைங் அப்படின்னு 225 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் குவாலிஃபைங்லாம் இங்கே ஒரு மேட்ரே கிடையாது. ஓகே. ஸோ நம்ம மினிமம் குவாலிஃபைங் வச்சா வேலை வாங்க போகிறோம். ஹையஸ்ட் குவாலிஃபைங் யாரோ அவங்கள தான் வச்சு தான் இங்கே வேலை வாங்க வர போகிறோமே தவிர மினிமம் குவாலிஃபைங்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. கரெக்டாக? மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதர்ஸ் இருக்கப்போ 300 அப்படிங்கிற மினிமம் குவாலிஃபைங். ஸோ அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ 26 போஸ்ட்னா டாப் 26 போஸ்ட்டுக்குள்ளே யார் வர்றாங்களோ அவங்க தான் வந்து குவாலிஃபை, அதாவது டாப் மோஸ்ட் இதாக இருக்க போகிறாங்க. கரெக்டாக? மினிமமாக இப்போ 225 எடுத்து என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம டாப் மோஸ்ட் இப்போ 850 இருக்குது அப்படின்னா டாப் மோஸ்ட் ஒரு 600 700 அந்த ரேஞ்சில் எடுத்தால் தான். அதுவும் இங்கே 26 போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால இன்னும் அதிகமான கட் ஆஃப் தான் இருக்கும். கரெக்டாக? மார்ஜினல் கட் ஆஃப். சரி, ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை இருக்குது. நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர். கரெக்டாக? ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஹெட் குவார்ட்டர் எல்லாத்துலேயும் உங்களால் எழுத முடியும். 38 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஆல்மோஸ்ட்டு
38 சென்டர். ஓகே, ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா இடத்துலையுமே வந்து ஹெட் குவார்ட்டரில் உங்களால் அப்பியர் ஆக முடியும். மெயின் எக்ஸாம் மட்டும் சென்னையில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக, மெயின் எக்ஸாம் வில் பி ஹெல்ட் இன் த சென்னை ஒன்லி. இப்போ 600 பேர் தான் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எப்படி போட முடியும், ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குன்னு. கரெக்டாக, அதனால எல்லாத்தையும் ஒரே டைமாக சென்னையில் ஒரு எக்ஸாம் சென்டரில் வச்சு முடிச்சு விட்ருவாங்க. கரெக்டாக. ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை 100 rupees ப்ரிலிமினரிக்கு, மெயின்ஸ்க்கு வந்து 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிலபஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம். கரெக்டாக. ஸோ கீழே ஸ்க்ரோல் இந்த வேகன்சியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் எல்லாமே டாக்குமெண்ட்டு என்னென்ன ஃபார்ம் எல்லாத்தையுமே இதில் வந்து கீழே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் டு த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. எஸ், சிலபஸ் கரெக்டாக. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. 175 கொஸ்டின்ஸ். கரெக்டாக. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 175 கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸும் ஜாகிரஃபிலேருந்து 10 கொஸ்டின் அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணாங்க. அதில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டாக. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து 25 கொஸ்டின். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியிலேருந்து 40 கொஸ்டின் நம்ம ஏரியா. கரெக்டாக, நம்ம ஏரியாவிலேருந்து 40 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 50 கொஸ்டின். ஓகே, ஸோ இது 2 தான் உங்களுக்கு வந்து மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. கரெக்டாக. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின், அப்புறம் ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ். கரெக்டாக. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கட்டாய தமிழ் பேப்பர் அது வந்து பேசிக் தான். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் இங்கே வந்து கொடுத்துருக்கு. சரி, கொஸ்டின் பேப்பர்னு சொல்ல பாருங்களேன். மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் இங்கே இருக்குது. பேப்பர் 1 ஜிஎஸ்ல பேப்பர் 1 கட்டாய தமிழ். கரெக்டாக. பேப்பர் 2 ஜிஎஸ் பேப்பர் 1 அதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் 2, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் 3. ஸோ எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா சிலபஸையும் வந்து நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக பாருங்கள். கரெக்டாக. ஸோ எல்லாத்தையுமே இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலாக. கரெக்டாக. புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அதே ப்ராசஸ் தான். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருந்துச்சோ அதே ப்ராசஸ் தான். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த வேக்கன்சி மட்டும்தான். கரெக்டாக. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு படிங்க. மனம் தளர வேண்டாம். ஏன்னா இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சி தான் ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக. இதில் வந்து அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணி பேக்லாக் வேக்கன்சி தான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதோட அப்டேட்டடு வேக்கன்சி ஆடண்டமில் லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. டிஎஸ்பி இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் டிஎஸ்பி வேக்கன்சி ஒன்றுமே இல்லை இங்கே. கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆடண்டம். ஏன்னா இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கண்டிப்பாக வந்து டிஎஸ்பி போஸ்ட்டு இருக்குல்ல. கண்டிப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும். எஸ்ஐ போஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2250 வேக்கன்சி புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த அதிரடிப்படைக்கு மட்டும். ஆனால் இங்கே டிஎஸ்பி வேக்கன்சி இல்லை. கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல, பார்ப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் பேக்லாக் வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க தவிர இந்த வருஷத்துக்கான ஒரிஜினல் வேக்கன்சி அப்படிங்கிறது மேபி இன்னும் ஆட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ண வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மனம் தளராமல் படிங்க. கரெக்டாக. அது மட்டும்தான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும். எனிவே, ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நன்றிங்க. தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம்.